நான் தாமே இத்தாலிக்கு போயிருக்கும் பொழுது When I went to Italy, பொம்பாய் என்கிறதாகிய ஒரு இடத்துக்கு என்னை அழைத்து போனார்கள். I went to a place called Pompeii. அங்கேதான் கொர்னிலியஸ் என்று சொல்லுகிறதாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 10வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதாகிய 44வது வசனங்கள் 10வது அதிகாரம் முழுவதுமாய் பார்க்கலாம். கொர்னிலியஸ் என்று எழுதப்பட்டிருக்கு. In the book of Acts chapter 10 verses 44 to 46, Peter speaks to someone named Cornelius. அவன்தான் முதலாவது புறஜாதி மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை அவனும் தன்னுடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொண்டார். And this was the first Gentile person and his family who received the Holy Spirit. யூதர்கள் எல்லாரும் நினைத்திருந்தார்கள், All the Jewish people thought, இஸ்ரவேலர்கள் நினைத்தார்கள், or the Israelites thought, பரிசுத்த ஆவியுடைய வாக்குத்தத்தம் அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய சந்ததிக்கு மட்டும். they thought that the promise of the Holy Spirit was only for them and their generations. ஏன்னா அவர்கள் நினைத்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர்களை தேவன் உயர்த்துவார், உயிர்ப்பிப்பார், ஆகியாலே அவர்கள் தேசத்தை ஆண்டு கொள்ளலாம், தேசத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொல்லி தம்முடைய ஆசீர்வாதத்தை தங்களுக்கும் தங்கள் சந்ததிக்கும் தான் என்று சொல்லி அவ்விதமாகவே நினைத்த காலம். They thought that the promise of being blessed, that their nation would be blessed, was only exclusive to their people. ஆனா அந்த நேரத்திலே But in that moment, தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார். the Holy Spirit fell. பேதுரு சொல்ற ஒரு மனுஷனை பார். And Peter looks to one man and says, ஒரு மனுஷனை பார். one man, he அந்த says. பேதுருவை போல ஒரு மனுஷன் இங்க இருந்தால் போதும். And if there's only one man like Peter, that's enough. பேதுருவை போல ஒரு மனுஷன் இருந்தால் போதும். If there's one man who's like Peter, that's enough. விரும்புகிறதை செய்ய கேட்கிறதாகிய ஒரு மனுஷன். Someone to do what God wants and who will listen to what God ஒரு says. ஸ்திரீ இருந்தால் போதும். One woman is enough. ஒரு man இருந்தால் போதும். One man is enough. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்றதை சொல்லும் பொழுது அதை கேட்டு அதை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற ஒரு மனுஷன் நம் சபையின் நடுவே இருந்தால் போதும். When God speaks and this person obeys and listens and does, one man who lives like this is enough. அன்றைக்கு பேதுரு என்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டார். And God saw one man like this, and that was யார் அந்த Peter. பேதுரு? Who is this Peter? பயந்தவன், நடுங்கினவன், இயேசுவை சபித்தவன். He was a man of fear who shook and rejected Jesus 3 அவரை times. கொல்லும்படிக்காகவே சபித்தவன், அதாவது சபிக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டபடி அவரை நான் அறியேன் என்று சொல்லி இயேசுவை சபித்தான் என்று சொல்லப்பட்டது. He denied Jesus, and it says even cursed Jesus. அந்த ஒரு பேதுரு. But this one Peter, இன்னைக்கு சிலவேளை நான் நீங்கள் உணராதவர்களாய் இருக்கலாம். even you and I, we could be friends. ஆனால் தேவன் செய்ய விரும்புகிறதை காதார கேட்டு விசுவாசித்து அதன்படி செய்கிற ஒரு மனிதன் உங்கள் நடுவில் இருந்தால் போதும். But even if there's just one man who Hallelujah. listens to God and does what he says and live by faith, that is enough. நாம் எவ்வளவு பாவியலாம் இருக்கலாம், பலவீனர்களாம் இருக்கலாம். We could be a weak, we could be a sinner. இந்த தேவனுடைய வல்லமை என்னுடைய பலவீனத்திலே அதை எதிர்பார்த்தல்ல. But God does not look at my weaknesses because it is my தேவனுடைய weakness. செயலாற்றல் என்னுடைய வல்லமையை எதிர்பார்த்தல்ல. God's actions do not look at my power. தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காய் ஒரு கீழ்ப்படிகிற மனுஷனை தான் அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். For God to accomplish what he wants to do, he will look for one obedient person. Hallelujah. ஒரு கீழ்ப்படிகிற மனுஷி தான் அவருக்கு தேவை. He only needs one obedient person. அந்த பேதுரு ஒரு அடி எடுத்து வைக்கிறான். And Peter was the one who took that அந்த step பேதுரு forward. ஒரு அடி எடுத்து வைக்கிறான். Peter takes another step தேவன் forward. சொல்கிறார், நீ கடந்து அந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கு பயப்படாமல் போ. And God says to Peter, go without fear to Cornelius's house. அவனுடைய வாழ்க்கையில பல பயம் இருந்தது. In Peter's life there was so much fear. என்னுடைய ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? What will the people say about me? என் மனைவி என்ன சொல்லுவார்? What will my wife என் say? பிள்ளை என்ன சொல்லுவார்? What will my children என்னுடைய say? நண்பர்கள் என்ன What சொல்லுவார்? will my friends say? 120 மற்ற சீஷர்கள் என்ன What சொல்லுவார்? will the 120 believers say about me? அவர்கள் என்னை தாமே அவிதமாகவே தாக்குவதற்கு முடியும். There are people who are able to They can attack against me. They can come அவர்கள் against attack பண்ண me. முடியும். They can attack and come என்னை against reject பண்ண me. முடியும். They can reject என்னை me. குற்றப்படுத்த முடியும். They can ridicule me. அவிதமான ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது. And Peter must have had this kind of ஆகத்தான் தேவன் fear. சொல்கிறார், பயப்படாதே. But God says, do not fear. இன்னைக்கு Hallelujah. யாராவது பயப்படுகிறவர்கள் Is there இருக்கிறீர்களா? anyone here who is afraid? கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. And God says, do Hallelujah. not பயப்படாதே. fear. Do not fear. நான் சொல்லுகிறபடியே நீ செய்வாயாக. Do as I say. நான் சொல்லுகிறபடியே செய்வாயாக. Do as I say. வேற ஒன்றுக்கு நீ பயப்பட வேண்டாம். So do not fear today. ஆகையால பேதுரு காலடி எடுத்து வைக்கிறான். So Peter takes that step கொல்லனுடைய forward. வீட்டை நோக்கி காலடி எடுத்து வைக்கிறான். And he keeps taking step forward into Cornelius's house. இந்த கொல்லன் யாரு தெரியுமா? Do you know who Cornelius எந்த is? சிட்டில இருந்து வந்தான்னு தெரியுமா? Do you know what city he's from? It's called Pombai. He's from Pompeii.
பொம்பாய் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுடைய உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக அழிக்கப்பட்டதாகிய ஒரு நகரம் பொம்பாய். அது அங்கே அவ்விதமாய் ரோமுக்கு மேலே இருக்கிறது பொம்பாய் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு 70ஆம் ஆண்டிலே டல்கோனா அந்த என்னன்னு சொல்றது பூகம்பம் நெருப்பு அவ்விதமாய் அந்த ஆஷஸ் அது அப்படியே அந்த சிட்டியை 35 மீட்டருக்கு அதை தாண்டியது. எல்லா மனுஷரும் ஒரு மணி நேரத்தில் செத்து போனார்கள். Pompeii is a city that was destroyed by the lava and a volcanic eruption, and it destroyed the city and everyone died. அந்த சிட்டியை இப்பொழுது தோண்டி எடுக்கிறார்கள். And now they're digging up the city. They are taking that and the city and தோண்டி எடுக்கிறார்கள். They're digging up the city at this point. அந்த சிட்டி தோண்டி எடுக்கப்பட்ட சிட்டியை தான் நான் பார்க்க போறேன். And so I went to this city. அந்த சிட்டிக்குள்ள கூட்டி போகும்போது And when they took me to the city, செத்தவர்கள் எல்லாம் அப்படியே அந்த நெருப்பு பட்ட செத்தவர்கள் அந்த பாடி எல்லாம் வச்சிருக்காங்க. Those bodies that were burned to death, they were sort of kept and placed around. அப்படியே அதெல்லாம் மியூசியத்துல வச்சிருக்காங்க. And they're in museums. அதெல்லாம் தோண்டி போது அந்த நகரம் தெரிகிறது. So they dug it, now you can see the land. The city you can see the city. அந்த சிட்டில லேயர்லாம் தெரிகிறது. You can see the layers of all the city. இந்த சிட்டினுடைய ரோடுகளுடைய அந்த குறிப்பு இங்க போட்டுருவாங்கல அம்புக்குறி ரோடுகளோட பேர்களோட அம்புக்குறி. And you'll see like there's the arrows that point, they indicate the signages that show the city. This is going to shock you, but I had to tell you. கொர்னேலியஸ் எந்த சிட்டில இருந்து வந்தான்றதுக்காக சொல்றேன். That city called the Sin City. அந்த நாட்கள்ல அந்த ஸ்ட்ரீட்ல போடப்பட்ட ஆரோக்கள் எல்லாம் பெண்களுடைய மறைவான உறுப்பு, ஆண்களுடைய மறைவான உறுப்பு. That's kind of dirty city. அந்த அவ்வளவு ஊத்தியான நகரம். It's a very dirty city, and it had a lot of the woman's secret part, and the men's secret part is the indication. They put that part of the body as an indication. இதுக்குள்ள இந்த ரோட் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சிட்டி. It was called the Sin City, and it was a very dirty and polluted city. உலகம் எல்லாம் இந்த விபச்சாரம் செய்வதற்கு அங்கே வருவாங்க. And people came to do witchcraft and magic in this place. அங்கே தான் ஹார்பர் இருந்தது. This is where the harbor was. ஆனா கிறிஸ்துவின் 70ஆம் ஆண்டுக்கு பின்பாக But before Jesus' death, அந்த லாவஸ் அந்த ஆஷஸ் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த கடலை எல்லாம் மூடி இப்பொழுது கடல் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. And now after the lava came and it pushed the city 5 kilometers away. இப்பொழுது பாவத்தை அழித்தாராம். In that minute sin was destroyed. அந்த சிட்டியிலே வாழ்ந்தவன் தான் இந்த கொர்னேலியஸ் இப்பொழுது இத்தாலியா பட்டணத்துக்கு ஒரு பெரிய நூற்றுக்கு அதிபதியாக இப்ப இஸ்ரவேல்ல இருக்கிறான். And now Cornelius, who was from that city, he moved to Israel, and he was working as a very high person of leadership. சிசேரியாவில இருக்கிறான். He's now in Caesarea. ஆகியாலே அந்த 8th ராஜாவாகிய காலத்திலே இருந்ததா இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய ஹேரோது இருந்ததாகிய சிட்டியில இருக்கு. This is the place where King Herod was once living in, that now Cornelius is at. இப்ப யோசிச்சு பாருங்க, இவருடைய வீட்டுக்கு பேதுருவை போக சொல்லும்போது. So now think about it, when God tells Peter to go to this man's house. அந்த நேரத்திலே பொம்பாய் அழிக்கப்படவில்லை. At that time Pompeii wasn't destroyed. பிரபலியமான சிட்டி. It was still a very lavish city. அது பிரபலியமான பாவத்துக்குரியதாகிய சிட்டி. It was a lavish city for sin. அந்த பாவத்திலே இருந்து வந்ததாகிய அந்த கொர்னேலியஸுடைய வீட்டுக்கு பேதுரு போவதென்றால் அது பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாததாகிய ஒரு துணிகரமான பாவம். So for Peter to go to Cornelius's house was such an unacceptable thing by his community. But Peter obeyed the Lord. பேதுரு கடந்து போகிறார். So Peter goes. அந்த புறஜாதியாகிய அந்த கொர்னேலியஸ் தான் முதல் மனிதன். And this Gentile man was the first man, him and his household, to repent and be baptized and to receive the Holy Spirit. So Gentiles like you and I could live for God. Clap your hands for Jesus. Hallelujah. Hallelujah. அவ்விதமான ஒரு பாவமான ஒரு நகரத்துக்குள்ள வந்ததாகிய ஒரு பாவியான மனுஷனை கொண்டு தேவ ஆவியானவர் இந்த உலகத்தை சத்தியத்தால் நிரப்ப முடியுமா இருந்தா? Hallelujah. If God can take such a sinful man and use him and his family to spread his salvation to all of us, கீழ்ப்படிகிறதாகிய ஒருவனான நீங்களும் போதும். One man of obedience is enough to bring Toronto into salvation, to bring Canada into salvation.